திருநெல்வேலியில் தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த நிறுவனத்தில் இணைத்துவிட்டதாக பொய்யான தகவல் தெரிவித்த சுகாதார அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்டது. திருநெல்வேலி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த நிறுவனம் மொத்தமாக கையகப்படுத்தும் முயற்சியை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சுய உதவிக் குழுக்களுக்கு கீழ் உள்ள தூய்மை பணியாளர்களை தனியார் ஒப்பந்த நிறுவனத்தில் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் சுகாதார ஆய்வாளர் சாகுல் ஹமீது என்பவர் சுய உதவிக்குழு தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த நிறுவனத்தில் இணைத்துவிட்டதாக மாநகராட்சிக்கு போலியாக தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர் போலி ஆவணங்களை இணைத்துள்ளதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தப்பட்டது. தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களை ராமன்கோ கான்ட்ராக்டருக்கு விடுவதற்கான முயற்சியை நெல்லை மாநகராட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. சரி, நெல்லை மாநகராட்சியில் ராமன்கோவுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாலும் கூட அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவர்கள் அவர்கள் தொழிலாளிகளை வைத்து வேலை செய்ய வேண்டும். கான்ட்ராக்ட் ராமன்கோவுக்கு இங்கே கான்ட்ராக்ட் கொடுக்கும்போது அவர்களுக்கு நெல்லை மாநகராட்சியில் உள்ள பணி என்பது வீடுகளுக்கு சென்று குப்பைகளை எடுப்பது, குப்பை கிடங்குக்கு குப்பைகளை கொண்டு செல்வது, இதுதான் ராமன்கோவுக்கு உண்டான பணி. ஆனால் அதற்கு அவர்களுக்கு போதுமான பணியாளர்கள் இல்லாமல் இங்கே இருக்கிற சுய உதவிக்குழு தொழிலாளிகளை ராமன்கோ செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை இங்கே இருக்கிற சில அதிகாரிகள் ராமன்கோவுக்கு ஆதரவாக செய்கிறார்கள்.